பந்தயத்தில் ஓடுகிறவர்கள் எல்லாரும் என்ன செய்வாங்க? ஓடுவாங்க. ஆனா பெற்றுக்கொள்ளத்தக்கதாக என்ன செய்யுங்க? ஓட்டத்துல தான் நம்ம என்ன செய்யிருக்கோம்? ஓடிக்கொண்டே இருக்கிறோம். உலக வாழ்க்கை ஒரு ஓட்டம், ஆவிக்குரிய வாழ்க்கை அது இன்னொரு ஓட்டம். நாம அந்த ஓட்டத்துக்கு என்ன செய்ய முடியாது? நீக்கி போகவே முடியாது. சூரியன் என்ன செய்கிறது? சுற்றி கொண்டே இருக்கிறது. பூமி என்ன செய்கிறது? சுற்றி கொண்டே இருக்கிறது. வேதம் சொல்கிறது, சூரியனை பார்த்து சொல்கிறார், தன்னுடைய மணமகளுக்கு புறப்படுகிற மணவாளனை போல் இருந்து தன் பாதை ஓட என்ன செய்யலாம்? மகிழ்ச்சியா இருக்கிறதாம். மகிழ்ச்சியா அந்த பாதையில என்ன செய்யுது? ஓடிக்கிட்டே. அதுவும் அது என்ன செய்யுது? ஓடிக்கிட்டு தான் இருக்கு. பூமியும் ஓடிக்கிட்டு தான் இருக்கு. நாம என்ன செய்யிருக்கோம்? நாமும் ஓடிக்கிட்டு தான் இருக்கோம். ஆனா நாம என்ன செய்யறோம்? ரெண்டு விதமான சூழ்நிலைகள் ஓடும். ஒண்ணு, நம்முடைய சரீரத்துக்காக, சரீரத்துடைய காரியங்களுக்காக, உலக காரியங்களுக்காக நம்ம என்ன செய்யறோம்? ஓடிக்கொண்டே இருக்கிறோம். இன்னொன்று, நம்ம நித்திய ஜீவனுடைய ஆத்மா நமக்கு இருந்து என்ன செய்கிறது? அது ஒன்றை நோக்கி என்ன செய்கிறது? ஓடிக்கொண்டே இருக்கிறது. லக்கை நோக்கி என்ன செய்கிறது? ஓடுகிறது. அப்போ அந்த லக்கை நோக்கி ஓடும் போது என்ன செய்யணும்னா, நமக்கு சும்மா சாதாரண எழுத்தின்படி நம்ம சொல்லும் போது, பூமியிலிருந்து ஒரு செயற்கைக்கோளை வானத்துக்கு அனுப்புறாங்க. அனுப்பும்போது அந்த செயற்கைக்கோள் அந்த என்ன செய்யறாங்க? அது என்னத்தை ஒரு ராக்கெட் என்ன செய்யறாங்க? தயாரிக்கிறாங்க. அந்த ராக்கெட்டினுடைய வேலை என்ன? ராக்கெட்டை தயாரிக்கிறாங்க. அந்த ராக்கெட்டுக்கு எத்தனையோ பல கோடி ரூபாய் செலவு பண்ணி எவ்வளவு டெக்னாலஜியை பயன்படுத்தி ஒரு ராக்கெட்டை தயாரிக்கிறாங்க. அந்த ராக்கெட்டுக்குள்ள ஒரு செயற்கைக்கோள் என்ன செய்யிருக்காங்க? வச்சிருக்கிறாங்க. ராக்கெட்டினுடைய நோக்கம் என்ன? கொண்டு போய் சேர்க்க வேண்டியதுதான் அந்த ராக்கெட்டினுடைய வேலை. அதுக்கும் ஏராளமான தொழில்நுட்பம் இருக்கு. அதுவும் ஒரு பாதையில் என்ன செய்ய வேண்டியிருக்கு? அது பயணிக்க வேண்டியிருக்கிறது. அது பயணிச்சு நேர போய் ஒரு இடத்துல போட்டு அதை நிப்பாட்டிட்டு அது வேலையை என்ன செய்யறோம்? முடிச்சிடும். அதே போலதான் நம்முடைய சரீர ஓட்டமும் நமக்குள்ள ஒரு ஆத்மா என்ன செய்கிறது? இருக்கிறது. அது ஒரு நித்திய ஜீவனுக்கு நேராக, ஒரு பரலோக ராஜ்யத்துக்கு நேராக என்ன செய்கிறது? அது தயாரிக்கப்படுகிறது. அது என்ன செய்ய? உருவாக்கப்படுகிறது. நமக்குள்ளேயே அது உருவாக்குறது. யாருக்குமே தெரியாது. என்ன செய்யும்? வெளியே யாருக்குமே என்ன செய்யாது? தெரியாது. நம்முடைய சரீரத்தை என்ன செய்வாங்க? அவங்க பார்ப்பாங்க. நம்ம உள்ளான மனுஷனை என்ன செய்யணும்? உள்ளான மனுஷன் அது ஆவிக்குரியவங்களுக்கு தான் அந்த உள்ளான மனுஷன் என்ன செய்யும்? தெரியும். ஆவிக்குரியவர்கள் என்ன செய்ய? நிதானித்து அறிகிறான். நாம் ஆவிக்குரியவங்களா இல்லைன்னு சொன்னா நாம அதை என்ன செய்ய முடியாது? நாம நிதானித்து அறிய முடியாது. அப்ப நமக்குள்ள ஒரு போராட்டம் நமக்குள்ள நடந்துகிட்டே இருக்கு. வேதம் மட்டும் தான் சொல்லுது. நமக்குள்ள என்ன? மாம்சத்தோட ரத்தத்தோடும் அதிகாரங்களோட நமக்கு என்ன செய்கிறது? போராட்டம் என்ன செய்கிறது? நடந்துகிட்டே இருக்கிறது. இந்த போராட்டம் எதற்காக? நம்ம நித்திய ஜீவன்ல போய் நாம என்ன செய்யணும்? நாம் அழிந்து போவதற்காக அல்ல, நித்திய ஜீவன் சுதந்திரித்துக் கொள்வதற்காக என்ன செய்யணும்? நமக்குள்ள ஒரு போராட்டம் என்ன செய்கிறது? நடந்து கொண்டே இருக்கிறது. இப்போ அந்த நமக்குள்ள இருந்த ஒரு ஆத்மா என்ன செய்யணும்? நாம இழந்து போகாமல், அதை நம்ம சேதப்படுத்தாம, அது அந்த லக்குக்கு நேரா என்ன செய்யணும்? நாம கொண்டு போயிடணும். கொண்டு போற அதான் நமக்குள்ள ஒரு பெரிய மேன்மை. பைபிள் சொல்லுது, மனுஷன் உலகம் முழுவதும் ஆதாயப்படுத்தி கொண்டாலும் ஆத்மாவை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன? ஒரு மனுஷனுடைய வாழ்க்கை கூடி போனா 70 வருஷம் 80 வருஷம் தான். அதனுடைய மேன்மை வர்த்தமும் சஞ்சலமும் தான். இப்ப அந்த குறிப்பிட்ட நாட்கள்ல நாம என்னதான் நம்ம வாழ்ந்தாலும் அந்த வாழ்க்கையினால எந்த ஒரு பிரயோஜனமே கிடையாது. அது அந்த நீதிபதிகள் சொல்ற மாயை எல்லாம் எல்லாவற்றையும் நான் அனுபவித்து பார்த்தேன். ஆனா எல்லாமே என்னது? எல்லாத்தையும் பார்க்க புத்திமானாகி பார்த்தேன். அதுவும் என்னது? எல்லாத்தையும் பார்த்து அதிகமாக துரிதமா சம்பாதிச்சு பார்த்தேன். எவ்வளவு சம்பாதிச்சு பார்த்தேன். நான் அதை பார்க்கும்போது முடிவை பார்க்கும்போது என்னதில்லை, அது ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொல்லி ஞானி சொல்லுகிறார். ஆனா நாம என்ன செய்யறோம்? தேடி 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 ஓடி என்ன செய்யறோம்? நாம அலையும். ஓடி அலைஞ்சு சில நேரங்களில் சில நம்ம பெற்றுக்கொள்ள முடியாம என்ன செய்யறோம்? நம்ம சோர்வுக்கு ஒரு வசனத்தை வாசிப்போம். வாசித்துட்டு நம்ம கொஞ்ச நேரம் 10 நிமிஷம் வார்த்தைகளை நம்ம தியானித்து நம்ம ஜெபித்து நம்ம அந்த ஆராதனை நம்ம நிறைவு செய்யலாம். பிலிப்பியர்கள் நிருபம் அதனுடைய 4வது அதிகாரம் என்னுடைய 6வது வசனத்தை நீங்க வாசிங்க பார்ப்போம். பிலிப்பியர்கள் நிருபம் அதனுடைய 4வது அதிகாரம் அதனுடைய 6வது வசனம். நீங்கள் ஒன்றுக்கு கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். நீங்கள் ஒன்றுக்கும்
கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களையும் ஸ்தோத்திரங்களையும் கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். இப்போ நாம ஒன்றுக்கும் கவலைப்படாமல் இருக்க வேண்டும் என்று ஆவியானவர் என்ன செய்கிறார்? ஆவியானவர் விரும்புகிறார், ஆவியானவர் எதிர்பார்க்கிறார். இந்த பிலிப்பியர்கள் நிருபத்தில் அவர் எழுதுகிறார், நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல். இயேசு கிறிஸ்து உலகத்தில் இருக்கும்போது உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக. நீங்க பயப்படாதீங்க, நீங்க கலங்காதீங்க. ஏன்னா உலகத்துல அநேக கலக்கங்கள், போராட்டங்கள், பிரச்சனைகள் நமக்கு என்னது இருக்கிறது. இருக்கிறதுனாலதான் நமக்கு என்ன செய்யறது? கவலை வருகிறது, பிரச்சனைகள் வருகிறது. ஆனா நம்ம கவலைப்படாமல் இருக்க வேண்டும் என்றுதான் ஆவியானவர் என்ன செய்கிறார்? நம்ம விரும்புகிறார். அப்போ நாம அநேக கவலைகள் நமக்கு இருக்கும்போது அந்த ஆண்டுடைய சமூகத்தில் நம்ம வரும்போதுதான் அந்த ஆவியானுடைய வார்த்தைகள், தேவனுடைய வார்த்தைகள் தான் நம்முடைய கவலைகளை எல்லாம் என்ன செய்யும்? நம்ம மாற்றும். சில சூழ்நிலைகள் பாருங்க, நம்ம சில காரியங்களை யோசித்து சில சூழ்நிலைகள் நம்ம ரொம்ப கவலையோடு நடக்கணும். ஒரு பொருளாதாரம் இல்லை வியாதியில இது பண்ணியிருக்காங்க, கவலைப்பட்டு இருக்காங்க. அப்படிங்கும்போது அவங்களுக்கு அதுக்குரிய ஒரு சோர்ஸ் வரும்போது அந்த கவலைக்கு என்ன செய்யும்? ஒரு விடுதலை என்ன செய்யும்? கிடைக்கும். தேவனுடைய வார்த்தைகளை நம்ம விசுவாசிக்கும் போது, நம்ம நம்பும் போதுதான் கவலை என்ன செய்யும்? நமக்கு நீங்கும். அதைத்தான் நம்ம ஆவியானவர் நம்மிடத்துல என்ன செய்கிறார்? எதிர்பார்க்கிறார். அப்போ நமக்கு நாம ஏதோ காரியங்கள் நம்ம கவலைப்பட்டு இருக்கோம். அந்த கவலைப்பட்டு இருக்கும்போது கவலை நீக்குவதற்காக, அந்த கவலையிலிருந்து நம்ம விடுபடுவதற்காக அதை நமக்கு ஆவியானவர் என்ன செய்கிறார்? நமக்கு சில காரியங்களை நமக்கு என்ன செய்கிறார்? உணர்த்துகிறார். அப்போ உணர்த்தும் போது நம்ம என்ன செய்யணும்? நம்முடைய கவலைகளை நாம மாற்றும் போது நம்ம அதுக்கு அடுத்த ஸ்டெப் என்ன செய்ய முடியும்? போக முடியும். இல்லைன்ற அந்த கவலைகள் நம்ம மூழ்கி போய் என்ன செய்யணும்? அந்த ஆவிக்குரிய ஓட்டங்கள் தடைபடும். ஒரு ஆவிக்குரிய ஒரு முன்னேற்றமான பாதைக்குலாம் நம்ம என்ன செய்ய முடியாது, போக முடியாது. உலக வாழ்க்கை போயிட்டு தான் இருக்கும். ஆனா ஆவிக்குரிய ஜீவிதத்தில் அடுத்த ஸ்டெப்புக்கு நம்ம என்ன செய்ய முடியாது, போக முடியாது. அப்போஸ்தலனாகிய பவுல் அந்த பிலிப்பியருக்கு அந்த நிருபங்கள் எழுதும்போது அவர் எப்படிப்பட்ட சூழ்நிலைகள் இருந்தாரு அப்படிங்கிறத நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா நீங்க தெரியும். அப்படின்னா அந்த பிலிப்பியருக்கு இருந்த நிருபம் 1வது அதிகாரம் 14வது வசனத்தை நீங்க வாசிங்க. 12ல இருந்து வாசிங்க. சகோதரரே, எனக்கு சம்பவித்தவைகள் சுவிசேஷம் பிரபல்யமாகும்படிக்கு ஏதுவாகிறது என்று நீங்கள் அறிய மனதாயிருக்கிறீர்கள். அரண்மனை எங்கும் உள்ளவர்களுக்கும் மற்ற யாவருக்கும் என் கட்டுகள் கிறிஸ்துவுக்குள்ளான கட்டுகள் என்று வெளியரங்கமாகி சகோதரர்கள் அநேகர் என் கட்டுகளாலே கர்த்தருக்குள் திறன் கொண்டு பயமில்லாமல் திருவசனத்தை செல்லும்படி அதிகமாய் துணிந்திருக்கிறார்கள். இதுல என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, இவர் பிலிப்பியருக்கு அவர் நிருபம் எழுதும் போது அவர் எங்க இருக்கிறாரு? அவர் சிறைச்சாலையில இருக்கிறார். சிறைச்சாலையில இருக்கிறார், கட்டப்பட்டவராய் இருக்கிறார். கட்டுன்னா விலங்கு போட்டு என்ன செய்யிருக்காங்க? அவரை கட்டி வச்சிருக்காங்க. கட்டி வச்சு அவரை சிறைச்சாலையில இருக்கிறார். சிறைச்சாலையில இருக்கும் போது அந்த பிலிப்பியர் சபைக்கு அவர் என்ன செய்கிறார்? அவர் நிருபம் எழுதுகிறார். நிருபம் எழுதும் போதுதான் அந்த இதுல சொல்லுகிறார், நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல். இப்போ நான் ஒருவேளை நம்ம அந்த நினைக்கலாம், அப்போஸ்தலனாகிய பவுலுக்காக ஒருவேளை என்ன செய்யலாம், கவலைப்பட்டிருக்கலாம். பவுல் என்ன செய்கிறார்? கட்டப்பட்டவரா என்ன செய்கிறார்? சிறைச்சாலையில் இருக்கிறார். இப்ப அவர்கள் செய்யோ ஊழியக்காரர் என்ன செய்கிறார்? சிறைச்சாலையில் இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி அவங்க என்ன செய்யலாம், கவலைப்பட்டிருக்கலாம். ஆனால் அந்த நிருபத்தில் எழுதும்போது என்ன எழுதுகிறார்? என்னுடைய கட்டுகள் என்ன செய்கிறது? அது அந்த வசனத்தின் 1வது அதிகாரத்தை வாசிக்க, என்னுடைய கட்டுகள் சகோதரரே, அநேகர் என் கட்டுகளாலே கர்த்தருக்குள் இடம் கொண்டு பயமில்லாமல் திருவசனத்தை சொல்லும்படி அதிகமா என்ன செய்திருக்கிறார்கள்? ஜெயிலுக்கு போனோடனே மற்றவங்களுக்கு என்ன வரும்? பயம்தான் வரும். ஆனா இவருடைய கட்டுனால மற்றவங்களுக்கு என்ன செய்யுது? மற்றவங்களுக்கு என்னது வருது? பயங்கர தைரியம் வருது. அப்போஸ்தலனாகிய பவுல் நம்ம நினைப்போம், பெரிய மனுஷனை, எவ்வளவு பெரிய ஒரு தெய்வீக மனுஷனை பிடிச்சி கட்டி வச்சிருக்காங்க, நம்ம எம்மாத்திரம் அப்படின்னு சொல்லி நமக்கு என்ன செய்யும்? நமக்கு சோர்ந்து தான் வரும். ஆனா அந்த அப்போஸ்தலனாகிய பவுல் நிருபத்தில் எழுதுகிறார், என் கட்டுகளினாலே அநேகர் என்ன செய்யிருக்காங்க? தேவவசனத்தை சொல்றதுக்கு என்ன செய்யிருக்காங்க? துடிந்திருக்கிறாங்க. என் கட்டுகள் கிறிஸ்துவுக்குள்ளான கட்டுகள் என்று அறிந்து அவங்க துடிந்திருக்கிறாங்க. அதனால நீங்க என்ன செய்யுங்க? ஒன்றுக்கு என்ன செய்யாதீங்க, நீங்க கவலைப்படாது. நீங்க கவலைப்படாமல் எல்லாவற்றையும் என்ன செய்யுங்க? தேவனுக்கு என்ன செய்யுங்க? தெரியப்படுது. அந்த வசனத்துல தான் சொல்லப்பட்டிருக்கிறது. 6வது வசனம் மறுபடியும் நீங்க வாசிங்க. நீங்க ஒன்றுக்கும் கவலைப்படாமல் உங்கள் விண்ணப்பம் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு என்ன செய்யுங்க? தெரியப்படுத்துங்கள் அப்படின்னு சொல்ல அவர் என்ன செய்கிறார்?
அநேக நேரங்கள்ல வந்து நாம வந்து கவலைகள், சோர்வுகள் நம்மளுடைய வாழ்க்கையில என்ன செய்கிறது, காணப்படுகிறது. நாம் காணப்படும் போது இதெல்லாம் என்ன செய்யணும்னா, கவலைகளை நீங்கள் கவலைப்படாமல், கவலை இருக்கு ஆனா நம்ம என்ன செய்யணும், கவலைப்படக்கூடாது. கவலைப்படாமல் என்ன செய்யணுமா, அந்த ஆண்டவருக்கு தெரியப்படுத்தணும். ஆனா அநேக நேரங்கள்ல வந்து என்ன செய்யணும், அந்த கவலை வந்து நம்மளை வந்து மூழ்கடிக்கும். எப்படின்னு சொன்னா, நீங்க பழைய ஏற்பாட்டுல நீங்க வாசிக்கும் போது அந்த ஆமான் ஒரு மனுஷன் இருந்தான், மொர்தெகாய்ன்னு சொல்லி என்ன செய்யப்பட்டான், ஒரு மனிதன் இருந்தான். இப்போ இந்த மொர்தெகாய் வந்து எங்க இருந்தான், அரண்மனையினுடைய வாசற்படியில இருந்தான். ஆமான் எங்க இருந்தான், ஆமான் வந்து அரண்மனையில உள்ள வந்து ராஜாவுக்கு முன்னாடி என்ன செய்யிருந்தான், ராஜாவுக்கு முன்னாடி இருந்தான். ஆனா அவன் வந்து மொர்தெகாய் வந்து ஒரு தேவனுடைய ஒரு மனுஷன். ஆமான் வந்து ஒரு துன்மார்க்கன், தேவனுக்கு பயப்படாத மனுஷன். அவன் வந்து அப்படிப்பட்ட ஒரு மனிதன். இப்போ என்ன ஆகி போச்சுன்னு சொன்னா, இந்த மொர்தெகாய்க்கும் ஆமானுக்கும் என்ன செஞ்சு ஒரு பெரிய பிரச்சனை வந்து. என்ன பிரச்சனை வந்துச்சுன்னு சொன்னா, ராஜா சொன்னாரு, நீங்க வந்து எல்லாரும் ஆமான் என்ன செய்யணும், நீங்க வந்து வணங்கணும், நீங்க நமஸ்கரிக்கணும் அப்படின்னு சொல்லி அங்க வந்து ஒரு ஆர்டர் போட்டாங்க. அப்போ எல்லாரும் வந்து என்ன செய்யறாங்க, ஆமான வந்து வணங்கினாங்க, ஆமான வந்து நமஸ்கரிச்சாங்க. இந்த மொர்தெகாய் மாத்திரம் ஆமான வந்து என்ன செய்யல, நமஸ்கரிக்கல, வணங்கலன்னு உடனே எல்லாரும் வந்து அவங்க வந்து கேட்டாங்க, இப்ப ராஜா வந்து கட்டளை போட்டிருக்காரு. என்ன கட்டளை போட்டிருக்காரு, எல்லாரும் ஆமான் வந்து வணங்கணும், நமஸ்கரிக்கணும் அப்படின்னு சொல்லி கட்டளை போட்டிருக்காரு. நீ ஏன் வணங்க மாட்டேன்னு, நான் வந்து யாரு, நான் யூதன், நான் யாரையும் நிச்சய மாட்டேன், நான் வணங்க மாட்டேன், நான் வந்து நமஸ்கரிக்க மாட்டேன். இது என்னுடைய பரம்பரை பழக்கம். யூதருக்கு பழக்கம் என்ன, யாரையும் நாங்க வந்து ஆண்டவரை தவிர வேற யாருக்கும் நாங்க ஆராதனைக்கு, ஆண்டவர் மாத்திரம் தான் நாங்க என்ன செய்வோம், நாங்க வணங்குவோம், நாங்க நமஸ்கரிப்போம். வேற எந்த மனுஷனுக்கு நாங்க என்ன செய்ய மாட்டோம், வணங்க மாட்டோம், நமஸ்கரிக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி அவன் சொன்னான். ஆண்டவருக்கு மாத்திரம் தான் நாங்க வணக்கம் செலுத்துவோம் அப்படின்னு மொர்தெகாய் சொன்னான். அப்ப என்னுடைய வார்த்தைகள் இருக்குமா, என்னுடைய வார்த்தைகள் வந்து எப்படி இருக்குங்கிறத நம்ம பார்ப்போம். இவன் ஆண்டவருடைய பிள்ளை அப்படின்னு சொல்றான். தேவனை மாத்திரம் தான் நாங்க வந்து நம்ம நமஸ்கரிக்கும், வணங்குவோம், நாங்க ஆமான என்ன செய்ய மாட்டோம், வணங்க மாட்டோம்னு சொல்றோம். அப்ப என்னுடைய வார்த்தைகள் இருக்குமான்னு பார்ப்போம்னு சொல்லி அதை போய் என்ன செய்யறாங்க, ஆமானுக்கு என்ன செய்யறாங்க, தெரியப்படுத்துறாங்க. இந்த மாதிரி வாசல்ல இருக்க மொர்தெகாய் என்ன செய்யலாம், நம்ம வணங்க மாட்டாங்க. ஏன் வணங்க மாட்டேங்க, யூதன் சொல்றான், நான் யூதன், அதனால நான் வந்து ஆண்டவரை தவிர வேற யாரையும் நான் வணங்க மாட்டேன்னு சொல்றான் அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே அவன் கவனிக்க ஆரம்பிச்சான். அந்த பார்த்தா எல்லாரும் நமஸ்காரம் போடுறாங்க, இவன் மட்டும் என்ன செய்யல, இவன் மட்டும் நமஸ்கரிக்கல அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே பெரிய பிரச்சனை எங்க என்ன செய்யுது, உருவாக தொடங்குச்சு. முதல்ல வந்து பிரச்சனை ஒண்ணுமே இல்லை. ஆமான் வந்து மொர்தெகாய் வந்து ஆமான வணங்கிட்டா எந்த பிரச்சனையுமே இல்ல, எந்த பிரச்சனையுமே இல்லை. மொர்தெகாய்க்கும் பிரச்சனை இல்லை, யூத ஜனங்களுக்கும் அங்கே இல்ல பிரச்சனை இல்லை. இப்ப நம்ம பார்க்கும்போது இந்த மொர்தெகாய் ஆமான் என்ன செய்யல, வணங்கல. அவனுக்கு பயங்கர கோபம் வந்துச்சு. எல்லாரும் என்ன வணங்கி நமஸ்கரிக்கிறாங்க, இவன் என்ன நமஸ்கரிக்கல. ஆனா இவன் மட்டும் கொள்றது அவனுக்கு ரொம்ப அற்பமா தெரிஞ்சுதான். அவன் ஒரு பெரிய உயர்ந்த ஸ்தானத்துல உள்ள ஒரு மனுஷன். இவன் வந்து ஒரு சாதாரண ஒரு வாசல் காவலான. அதனால இவன் மட்டும் கொள்றது அவனுக்கு ரொம்ப கீழ்த்தரமா, ரொம்ப அற்பமா இருந்துச்சு. அவனுக்கு தெரிஞ்சது. காணப்பட்டவன் அவன் யூத குலத்தையே அடிக்கிறதுன்னு செய்யறான். குலத்தையே அடிக்கிறதுன்னு அவன் திட்டம் போட்டு ராஜாட்டவே சொன்னான். எப்படி சொன்னாங்கன்னா, நம்ம தேசத்துல ஒரு விதமான ஜனங்கள் என்ன செய்யிருக்காங்க, பரவி இருக்கிறாங்க. இவங்களுடைய பழக்க வழக்கங்கள் மற்ற ஜனங்களுடைய பழக்க வழக்கங்களை போல கிடையாது. இவங்களுடைய பழக்க வழக்கம் என்ன செய்யுது, வித்தியாசமா இருக்கு. அதனால இவங்க வந்து என்ன செய்ய மாட்டாங்க, இவங்க ராஜாவுடைய கட்டளையை அவங்க என்ன செய்யறது இல்லை, அவங்க மதிக்கிறது இல்லை, கனம் பண்ணிக்கிறது இல்லை. அதனால என்ன செய்யணும், இவங்களை வந்து இப்படி விட்டு வச்சா தேசத்துக்கு நல்லது இல்லை, ராஜாவுக்கு அது நல்லது இல்லை. இந்த தேசம் வந்து என்ன செய்யும், கெட்டு போகும். அதனால அந்த ஜனங்களை அழிச்சுட்டா அந்த தேசம் என்ன செய்யும், ரொம்ப நல்லா இருக்கும், ரொம்ப ஆசீர்வாதமா இருக்கும். அதனால நீர் அப்படி செய்யறதுக்கு கொண்டா நான் வந்து எத்தனையோ 1000 வெள்ளி காசுல நான் ராஜாவுடைய கஜனா அவர் கொண்டு வந்து நான் வந்து கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி ராஜாட்ட சொன்னான். அப்போ ஆமான் சொல்லியிருந்தா ராஜாவுக்கு ரொம்ப பிரியமா தான் என்ன இருந்தது. இப்போ மிகப்பெருமான ஜனங்கள் தேசத்துக்கு தேவை இல்லை. அதனால இவங்களை என்ன செய்யலாம், எப்படியாவது அழிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி அவன் வந்து சொன்னான். பாரு, உன் பணத்தை நீ என்ன செய்யுங்க, நீ வச்சுக்க. ஆனா அந்த ஜனங்களுக்கு என்ன செய்யும், நீ அடிச்சுட்டு கொண்டு இஷ்டப்படி என்ன செய்யுது அப்படின்னு சொல்லியாச்சு. 127 நாட்டுக்கு என்ன செய்யலாம்,
அதிபதியா இருக்கிறான். அதுல ஒரு முக்கியமான ஒரு பெரிய பிரபு தான் யாரு? ஆமா. அதனால ராஜாவின் புத்திர மோதிரத்தையும் கலத்தி கொடுத்துட்டான். பசியில் வச்சு என்ன செய்யும் அனுப்புங்க. இப்போ என்ன செய்யிட்டு பயங்கர நெருக்கங்களை என்ன செய்யிட்டு தேவனுடைய ஜனங்களுக்கு என்ன செய்யிட்டு உண்டாயிற்று. இப்போ ஆமானுக்கு அது வரைக்கும் கவலை இல்லாதவனுக்கு இப்ப பயங்கர என்ன செய்யிட்டு கவலை. அது வரைக்கும் கவலை இல்லை, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆவிக்குரிய ஜனங்கள் அப்படிதான். ஆவிக்குரிய ஓட்டங்கள் இருக்கும். உலக பிரகாரமா உலக ஓட்டத்துக்கு மேல போயிட்டு இருக்கும்போது எந்த பிரச்சனையும் நமக்கு என்ன செய்யாது, நாம வராது. சத்துருவுக்கு எதிராக நாம வரும்போது என்ன செய்யும், பிரச்சனைகள் ஆட்டோமேட்டிக்கா என்ன செய்யும். அந்த பிரச்சனைகள் நாம என்ன செய்யக்கூடாது, நாம சோர்ந்து போக கூடாது. ஆனா கவலை என்ன செய்யணும் வந்துடும். இப்போ அவங்க ஆண்டவனுடைய பிள்ளைகள் தான், தேவனுடைய பிள்ளைகள் தான். இப்போ அவனுக்கு கவலை என்ன செய்யுது, பயங்கர கவலை ரெட்டு சாம்பல்ல கிடந்து புரட்டு என்ன செய்யலாம் அழுது ஐயோ இப்ப என்னால என்ன செஞ்சு ஜனங்களுக்கு மொத்த தேசத்துக்கே தேசத்தினுடைய யூத ஜனங்களுக்கு என்ன செஞ்சு அழிவு பிரச்சனை நான் என்ன செய்வேன்னு சொல்லி அவன் என்ன செய்யறான். அவனுடைய சூழ்நிலைகள் எல்லாம் மாறி போச்சு. அவன் என்ன செய்யறான், அவனுடைய வஸ்திரத்தெல்லாம் கிழிச்சு குருதியை போட்டுட்டு முகத்தெல்லாம் அந்த குருதியை போட்டுட்டு அலறிட்டு என்ன செய்யறான், அலறிக்கிட்டு அவன் உரத்த சத்தமா அலறி அரண்மனை வாசல்ல வரான். ஆனா அரண்மனைக்குள்ள அப்படிப்பட்ட சூழ்நிலைக்கு உலக யாருக்கும் என்ன கிடையாது, அனுமதி கிடையாது. அதனால அப்படி இருக்கலாம். இதை என்ன செய்யறாங்க, பார்த்துட்டு போய் எஸ்தருக்கு என்ன செய்யறாங்க. அது வரைக்கும் எஸ்தருக்கு காரியம் என்ன செய்யாது, தெரியாது. ஏன்னா அழுது உரத்த சத்தமா அழுது அழுகிட்டு போறதுதான் அவனுக்கு என்ன செய்யும் தெரியும். தெரிஞ்ச உடனே இந்த மாதிரி முருதைக்காய் இந்த மாதிரி சூழ்நிலை இருக்கிறான்னு சொன்ன உடனே வஸ்திரங்கள் எல்லாம் கொடுத்து என்ன காரியங்கள் எல்லாம் விசாரிச்சு கேட்கறதுக்கு ஆழ்ந்த பிரதானிகளை என்ன செய்யறாங்க, ஏற்படுத்தி அனுப்பிச்சு விடுறா. அவங்க கேட்கறாங்க இந்த மாதிரி வஸ்திரங்கள் எல்லாம் இல்லை ஒன்னும் அவனை ஏற்றுக்கொள்ளல, இல்லை எனக்கு என்னெல்லாம் வேண்டாம். அங்க பெரிய பிரச்சனை இருக்கிறது, பிரச்சனை இருக்கிறது. நான் என்ன செய்யணும், எனக்கு என்ன செய்யறது, நீ தான் எனக்கு என்ன செய்யணும், நீ போய் இதை என்ன செய்யணும், ராஜாவுக்கு நீ தெரியப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி சொன்னான். ஆனா அவன் ஞானமா என்ன செய்தா ஒரு காரியத்தை சொன்னான். எப்படி சொன்னாங்கன்னா, நீங்க எல்லாம் என்ன செய்யுங்க, உபவாசத்தை என்ன செய்யுங்க, எனக்காக என்ன செய்யுங்க ஜெபம் பண்ணு. ஆனா ஒரு வார்த்தை சொல்லி எனக்கு நான் எப்படி சொல்லி இருக்கேன், ராஜாவினுடைய அனுமதி இல்லாமல் ராஜாவினுடைய யாரும் என்ன செய்யக்கூடாது, பிரவேசிக்க கூடாது. அப்படி பிரவேசித்தா ராஜா புருஷன் நீட்டாத பட்சத்துல என்ன செய்வார், இந்து போடுவார். புருஷக்கரை வீட்டினா மட்டும்தான் என்ன செய்ய முடியும், அந்த கொல்லாம அவங்க பாதுகாக்கப்பட முடியும். இல்லைன்னு சொன்னா ராஜா புருஷன் அப்படியே கொண்டு போய் என்ன செய்வாங்க, கொலை பண்ணிடுவாங்க, கொண்டுருவாங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலை தான் தேசத்துல சட்டம் இருக்கு. அதனால அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இருக்கிறதுனால நீங்க என்ன செய்யுங்க, எனக்காக என்ன செய்யுங்க, நீங்க ஜெபம் பண்ணுங்க. நான் செத்தாலும் பரவாயில்ல, நான் என்ன செய்யறேன், நான் போகிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அவங்க துணிஞ்சாங்க. அப்போ அந்த ஜெபம் என்ன செய்யறது, ஒரு பெரிய என்ன செய்யறது, கவலைகளெல்லாம் என்ன செய்யறது மாற்றுகிறது. இப்ப பயங்கர கவலை, பயங்கர பிரச்சனை, ஒரு சின்ன காரியங்கள் மூலமா, ஒரு ஆமான நமஸ்கரிக்காத மூலமா ஒரு பெரிய பிரச்சனை செய்து தேசத்துல உருவாயிட்டு, ஜனங்களுக்கு உருவாயிட்டு, கஷ்டங்கள் உருவாயிட்டு. இப்ப அநேக நேரங்கள்ல நம்மளை அறியாமலே சில சின்ன சின்ன காரியங்கள்னால பெரிய கஷ்டங்களை என்ன செய்யணும், நமக்கு என்ன செய்யணும் வந்துடும். ஆனா இதை நம்ம என்ன செய்யணும், ஆண்டவருக்கு என்ன செய்யணும், தெரியப்படுத்தணும். ஆண்டவருக்கு தெரியப்படுத்தணும். ஆண்டவர் என்ன செய்வார், காரியங்கள் என்ன செய்வார், அதை நமக்கு மாறட்டும். நம்ம கவலைப்படுகிறதுனால மட்டும் என்ன செய்ய முடியாது, செய்ய முடியாது. பைபிள் சொல்ல கவலைப்படுகிறோம் என்ன செய்ய, ஒரு மரத்தை கூட்டவோ குறைக்கவோ என்ன செய்ய முடியாது. அந்த ஜனங்களை பார்த்து தன்னுடைய சுத்தி இருக்க ஜனங்களெல்லாம் பார்த்து சொல்ல, காட்டு புஷ்பங்களை கவனித்து பாருங்கள், காட்டு பறவைகளை என்ன செய்யுங்க கவனித்து பாருங்கள், அவைகள் ஒன்றுமே என்ன செய்யாது, கவலைப்படாது. ஆனா அவைகள் பார்க்கிற நீங்கள் என்ன விசேஷித்தவர்களா இருக்கிறீர்கள். ஆனா நம்ம தான் என்ன செய்யறோம், விசேஷித்தவர்கள் நாம என்ன செய்கிறோம், கவலைப்படுகிறோம். ஏன் நம்ம கவலைப்படுகிறோம், நமக்கு ஆண்டவர் மேல விசுவாசம் இல்லை, ஆண்டவர் மேல நம்பிக்கை இல்லாதனால நம்ம என்ன செய்கிறோம், கவலைப்படுகிறோம். இப்ப நம்ம ஆண்டவருக்கு நம்முடைய காரியங்களெல்லாம் நம்ம தெரியப்படுத்தும் போது நிச்சயமா நம்முடைய கவலைகள் உண்டுதான். ஆனா அந்த கவலைகள் நம்ம ஆண்டவர் ஜெபத்தோடு விண்ணப்பத்தோடு நம்ம ஆண்டவருக்கு நம்ம தெரியப்படுத்தும் போது நமக்கு ஒரு விசுவாசம் வரும். ஆண்டவர் என்ன காரியங்களை என்ன செய்வார், காரியங்களை அவர் செயல்படுத்த தொடரும். இல்லைன்னா அவர் அமைதியா தான் இருப்பார். நம்ம என்ன செய்யணும், ஜெபத்தோடு வேண்டுதலோடு அந்த காரியங்களை என்ன செய்யணும், நாம தேவனுக்கு தெரியப்படுத்தணும். இப்ப அங்க இருந்து அறிவிப்பு வருது. என்ன அறிவிப்பு வருது, நீங்க எனக்காக என்ன செய்யுங்க, உங்களுக்காக நீங்க ஜெபம் பண்ணுங்க. நான் என்ன செய்யறேன், ராஜாவிடத்துல போய் இந்த காரியங்களை செய்யறதுக்கு நான் ராஜாவிடத்துல என்ன செய்ய போறேன், நான் போக போறேன். ஒருவேளை எனக்கு மரணம் வந்தாலும் வரலாம், ஆனா நான் இதற்காக செத்தாலும் என்ன செய்யறேன், நான் சாகுறேன் அப்படின்னு சொல்லி அவ நீங்க எனக்காக நீங்க உபவாசம் நீங்க ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இப்ப அவங்க எல்லாரும் என்ன செய்யறாங்க, உபவாசம் பண்ணி என்ன செய்யறாங்க,
ஜெபம் பண்ணாங்க. தேவனுக்கு காரியங்களை என்ன செய்தாங்க, தெரியப்படுத்தினாங்க. ஆண்டவரே, நாங்கள் இக்கட்டான சூழலில் நாங்கள் என்ன செய்திருந்தோம், நாங்கள் சிக்கி இருக்கிறோம், நீர் என்ன செய்யும், எங்களுக்கு உதவி செய்யும் அப்படின்னு சொல்லி எஸ்தருக்காக என்ன செய்யறாங்க, எஸ்தருக்காக யூத ஜனங்களுக்கு எங்களை இங்க காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்லி என்ன செய்தாங்க, ஜெபம் பண்ணாங்க. இப்போ அந்த எஸ்தர் ராஜாவுடைய சமூகத்துல போகும்போது நம்ம அந்த சம்பவங்கள் சரித்திரங்கள்லாம் நமக்கு என்ன செய்யும், நமக்கு தெரியும். நம்ம அங்க போகும்போது அந்த காரியங்கள் என்ன செய்தது, மாறுதலாய் முடிந்தது. அந்த ஆமானினுடைய மனைவி சொல்கிறார், அவன் யூத குலமானதால் நீர் அவனுக்கு முன்னாடி என்ன செய்வி, ஆண்டு போவி. அப்போ நமக்கு சத்துக்களை நமக்கு முன்பாக சில நேரம் எழுப்புவாங்க, சில பிரச்சனைகள் நமக்கு முன்பாக வரும்போது நாம எல்லாத்தையும் ஆண்டோடைய சமூகத்துக்கு முன்பாக நம்ம தெரியப்படுத்தும் போது நாம கவலைப்படக்கூடாது. நம்ம கவலைப்பட்டோம்னு சொன்னா அதனால நாம சோர்ந்து போவோம், நம்ம பலவீனம் இருந்துக்குவோம். இப்போ அப்போஸ்தலனாகிய பவுல் பிலிப்பியர்கள் இடத்துல அவங்க ஜனங்கள் என்னுடைய கட்டுனால சோர்ந்து போகக்கூடாது, அவங்க தேவனுக்கு என்ன செய்யக்கூடாது, பின்வாங்கி. அதனால அந்த வார்த்தைகள் எழுதுகிறாங்க, என் கட்டுகளினாலே அநேகர் திடம் கொண்டிருக்கிறாங்க, தைரியம் அடைந்திருக்கிறாங்க. அதனால நீங்க என்ன செய்யாதீங்க, என்னுடைய கட்டுகளை குறித்து நீங்க என்ன செய்யாதீங்க, கவலைப்படாதீங்க. நீங்க அதை குறித்து நீங்க என்ன செய்யாதீங்க, நீங்க வேதனைப்படாதீங்க. ஆனா நீங்க என்ன செய்யுங்க, உங்களுக்கு கவலைகள் கஷ்டங்கள் எல்லாம் உங்களுக்கு வேண்டுதலினாலும் ஜெபத்தினாலும் நீங்க என்ன செய்யுங்க, தேவனுக்கு என்ன செய்யுங்க, நீங்க தேவனுக்கு தெரியப்படுத்துங்க. அது தெரியப்படுத்துவது பின்னாடி அடுத்த வருஷம் நீங்க வாசிங்க. தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தனைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக அழகா சொல்கிறார். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் என்ன செய்யுமா, தேவ சமாதானம் உங்களுக்கு இருதயங்களை எல்லாரும் என்ன செய்யும், பிரகாசிக்கும். அந்த இயேசு கிறிஸ்து உலகத்தில் இருக்கும்போது என்ன சொன்னாரு, என்னுடைய சமாதானத்தை என்ன செய்யறேன் உங்களுக்கு வைத்து, உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் என்ன செய்யறது இல்லை, கொடுக்கறது இல்லை. உலகம் கொடுக்கிற சமாதானம் அது என்ன செய்யும், ஒரு குறிப்பிட்ட கொஞ்ச நேரத்துல என்ன செய்யும், அது அழிந்து போகும். அவரிடத்துல ஒரு பெரிய சமாதானம் இருக்கிறது, இயேசு கிறிஸ்து செய்யற ஒரு பெரிய சமாதானம் இருக்கிறது. என்னுடைய சமாதானத்துக்கு தான் நான் என்ன செய்யறேன், உங்களுக்கு என்ன செய்யறேன், வைத்து போகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இப்போ அந்த இதுல அந்த பிலிப்பியர்ல அந்த சபைக்கு எழுதும்போது என்ன சொல்லுகிறாருன்னு சொன்னா, நீங்க ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் நீங்க என்ன செய்யுங்க, தேவனுக்கு தெரியப்படுத்துங்க. இப்ப அந்த மொர்தெகாயினுடைய அந்த அனுபவத்துல அவங்க தேவனுக்கு தங்களுடைய காரியங்களை தெரியப்படுத்தினாங்க. தேவனுக்கு தெரியப்படுத்தும் போது அவங்க உபவாசம் ஜெபம் பண்ணாங்க. அவங்களுடைய வாழ்க்கையில பலவீனங்கள், கஷ்டங்கள், போராட்டங்கள், அப்படிப்பட்ட சூழ்நிலை காணப்படும் போது நீங்க என்ன செய்யுங்க, சோர்ந்து போகாம நீங்க அந்த உபவாசம் இருக்க முடியுமானா நீங்க என்ன செய்யுங்க, உபவாசம் இருக்கலாம். இல்லைன்னு சொன்னா நீங்க ஆண்டுடைய சமூகத்தில் உபவாசம் இருக்கும் போது ஆண்டுடைய சமூகத்தில் ஆண்டுடைய என்னுடைய காரியங்கள் என்ன செய்கிறது, இப்படி இருக்கிறது, எனக்கு உதவி செய்யும், என்னுடைய சரீரத்தில் இப்படிப்பட்ட பலவீனம், என்னுடைய குடும்பத்தில் இப்படிப்பட்ட பிரச்சனை, என்னுடைய அநேக காரியங்கள், கடன் பிரச்சனை இருக்கிறது, அநேக காரியங்கள் என்ன செய்கிறது, எங்களை இழுத்துக்கிறது, எங்களை அமர்த்துக்கிறது. நம்ம அப்படிப்பட்ட கஷ்டத்தில் நாங்கள் இருக்கிறோம், எங்களுக்கு நீங்க உதவி செய்யுங்க அப்படின்னு சொல்லி நாம ஜெபம் பண்ணும் போது, ஆண்டவருக்கு தெரியப்படுத்தும் போது நிச்சயமாக தேவ சமாதானம் என்ன செய்யணும், தேவனுடைய சமாதானம் நம்முடைய சிந்தனை, நம்முடைய இருதயங்களை என்ன செய்யும், கிறிஸ்துவுக்குள்ளாக நம்மளை என்ன செய்யும், காத்துக்கொள்ளும். நாம சோர்ந்து போகிறதற்கு, நாம இடறி போறதற்கு என்ன செய்யாது, இடம் போடாமல் நாம என்ன செய்யும், நம்ம தைரியமாக ஆண்டவருடைய காரியத்தில் எழுதி பிரகாசிக்கிறதுக்கு அதுக்கு நமக்கு என்ன செய்யும், அது அனுகூலமாக காணப்படும். தேவனுடைய வார்த்தை நம்மளை என்ன செய்யும், நம்மளை சமாதானத்தை கொண்டு வரும். சோர்ந்து போகாம ஆண்டவருக்காக எழுதி பிரகாசிக்கிறது. உலக ஓட்டத்துல நம்ம தடைபடாமல் நம்ம ஓடுவதற்கு நிச்சயமா ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்வது மட்டுமல்ல, நாம ஆவிக்குரிய எழுதி பிரகாசிப்பதற்கு, அநேகரை நம்ம வழி நடத்துவதற்கு, ஆண்டவர்களை வழி நடத்துவதற்கு, உற்சாகப்படுத்துவதற்கு, தேவனுடைய வார்த்தைகளை சொல்வதற்கு அது நமக்கு ஏதுவாக காணப்படும் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. நமக்கு தெரிவிக்கும். இயேசுவே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம், நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கண்ணீர் மறுக்கணும், கர்த்தரை நோக்கணும், கற்றுத்தாரும் ஆவியானவரே. கவலை கண்ணீர் மறுக்கணும், கர்த்தரை நோக்கணும், கற்றுத்தாரும் ஆவியானவரே. செய்த நன்மை நினைக்கணும், நன்றியோடு துதிக்கணும், சொல்லித்தாரும் ஆவியானவரே. செய்த நன்மை நினைக்கணும், நன்றியோடு துதிக்கணும், சொல்லித்தாரும் ஆவியானவரே. ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, 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 பரிசுத்த
பரிசுத்த ஆவியானவரே, 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 பரிசுத்த ஆவியானவரே.